ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புகழ் பேசுகிறேன். குக் வித் குமாலி சீசன் 5 செமிஃபைனல் ரவுண்டில் பிரியங்கா அண்ட் மணிமேலே இவங்க 2 பேருமே சண்டை போட்டனால மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. அதே மாதிரி சீசன் 5ல இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழை இந்த சீசனில் எல்லா பேருமே ரொம்ப மட்டமாக தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ புகழ் ஃபார்மில் இல்லை, அவருக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இதை சீசன் ஃபுல்லாகவே திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான். ஸோ பிரியங்கா வந்து குரேஷியை நல்ல மேலே ஏற்றியும் அண்ட் புகழை டவுன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க கிடைக்கிற சான்ஸ்லாம். ரீசெண்டாக கூட பிரியங்கா இந்த சீசனில் செஃப் ஆஃப் த வீக் வாங்காதவங்களாம் ஷோ விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு புகழை குத்தி காட்டி இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புகழும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. இப்போ கர்மா மூலியமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புகழ் செஃப் ஆஃப் த வீக் வாங்கி சுஜாதாவை ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆக்கியிருக்காரு. இந்த ஸ்டோரியை அவரோட ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணி லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லிட்டு மாசா போட்டிருக்காரு. ஸோ புகழும் ஒரு கட்டத்தில் பிரியங்கா இந்த ஷோவில் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றது அவருக்கும் தெரியும். பட் பார்த்தீங்கன்னா மணிமேலை மாதிரி எதையுமே ஓப்பனாக சொல்லலை. அவர் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமெடியாகவும் இந்த மாதிரி நக்கலாகவும் ரிப்ளை கொடுத்துட்றாரு. அண்ட் புகழ் பிரியங்காவை சோசியல் மீடியாவில் ஃபாலோ கூட பண்ணலாம். பட் மணிமேகலையை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காங்க. அண்ட் ஷோ ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணமாக புகழ், பாலா, மணிமேகலை, சிவாங்கி இவங்களாம் தான்.